வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலன் பேசுறேன். இன்னைக்கு காலைல ஹாப்பி நியூஸ். நீங்க அங்க கை மட்டும் பிடிங்க. இப்படி பக்கத்துல பிரெக்னன்சி பாசிட்டிவ் இந்த கார்டு உங்களுக்கு காமிக்க. ஆக்சுவலி நேற்று உங்க வாய்ஸ் மிஸ் அனுப்பிச்சினாங்க ஒருத்தவங்க வெள்ளூர்ல இருந்துன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் தான். அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு நேரில் வந்திருக்காங்க. பிரெக்னன்சி பாசிட்டிவ். அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தை பிறக்கணும். இந்த கரங்களால் நீங்க குழந்தைய கொண்டு என் பிள்ளை என்கிட்ட ஒப்படைக்கணும். சரிங்களா? என்கிட்ட காமிக்கணும். நிச்சயமா நீங்க டெய்லியே சொல்லுவீங்க, மேம் எங்க பரம்பரையிலே இப்படி புத்திசாலி குழந்தை இல்ல, அவ்வளவு புத்திசாலி அந்த குழந்தை இருக்கு. ஆனா நீங்க போன் டிவி காமிக்காம பிள்ளைய வளர்க்கணும். ஆக்சுவலி இவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இவருக்கு நான் மருந்தே கொடுக்கல. உட்காந்து ப்ளீஸ். இவருக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கு, நான் மருந்தே கொடுக்கல. ஒய்ஃப்க்கு மட்டும் irregular periods 5.25 வருஷம் 5 வருஷம் 9 மாசம் ஆகுதுன்னு சொன்னாங்க. கல்யாணம் ஆயிட்டு நான் வந்துட்டு கண்டிப்பா கன்சீவ் ஆயிடுங்கன்னு சொன்னேன். 2 மாசம் தான் மருந்து சாப்பிட்டுருந்தாங்க, கன்சீவ் ஆயிட்டாங்க. என்ன அவங்க ஒய்ஃப் வந்து irregular periods மட்டும். இந்த irregular periods வந்து பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்த உடனே எந்த வயசுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் 1 year விட்டுருங்க. மறு சடங்கு ஆகலனாலே பரவாயில்ல, பீரியட்ஸ் ரெகுலரா ஆகலனாலே பரவாயில்ல. இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் 28 நாளுக்கு ஒரு பீரியட்ஸ் ஆகல, 28 to 32 நாளுக்குள்ள பீரியட்ஸ் ஆகலன்னா அப்பயே டாக்டர் உடனே தயவு செஞ்சு பாருங்க. கல்யாணம் ஆனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சிலர் விட்டுறீங்க. கல்யாணம் ஆனா கணவன் ஒரு பார்ட்னர் வருவாங்களே தவிர எதுவுமே ஆகாது. அது எப்படி கல்யாணம் ஆனா தன்னால சரியாயிடும்? ஆரம்ப காலத்திலே நீங்க வீட்டுல என்ன பண்ணலாம்னா பருத்தி பால் கொடுக்கலாம். பருத்தி பால் வந்து அவ்வளவு பெஸ்ட். வயசுக்கு வர பிள்ளைகளுக்கு எப்படி உளுந்தங்களி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ரெகுலரா பருத்தி பால் கொடுங்க. பருத்தி பால் பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வே இல்லை. கல்யாண முருங்கை, அந்த முள்ளு முருங்கன்னு சொல்லுவாங்க, அது ரெகுலரா பிள்ளைகளுக்கு வாரத்துல 3 நாளா தோசை வச்சு கொடுங்க. கிராமத்துல இருக்கவங்க இது ரெண்டும் பண்ற பிள்ளைகளுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகாது. அதுக்கு மீறி ஆகுதுன்னா டெய்லி 20 தோப்பு கரணம் போடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு காலை வந்து உயர்த்தி வைக்கணும். இப்படி படுத்துட்டு செவத்து இப்படி உயர்த்தி வைக்கணும். இந்த பயிற்சி எல்லாம் பண்ணுங்க. தொப்பை மட்டும் போடாம பாத்துக்கோங்க. இன்னைக்கு முக்கியமா இந்த வீடியோ போடுறது காரணம் ஓவுலேஷன் கிட் தான். இதான் எல்ஹெச் கிட். மேல லூட்டினைசிங் ஹார்மோன் கிட்ன்னு இருக்குல்ல, இது பேர் தான் எல்ஹெச் கிட். பீரியட்ஸ் ஆனா 10வது நாள்ல இருந்து மார்னிங் ஃபர்ஸ்ட், யூஸ்வலா ஈவினிங்ல பார்க்க சொல்லுவாங்க. நான் வந்து என் பேஷண்ட்ஸ்க்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின்லயே பார்க்க சொல்லிடுவேன். அது வந்து டெய்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின்ல பார்த்தா இந்த மாதிரி கோடு வருது பாருங்க. இந்த கோடு வரப்ப முட்டை வெடிச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம என்னைக்கு சேர்ந்துருக்கணும் தெரியாதுல்ல. பீரியட்ஸ் ஆன 10வது நாள்ல இருந்து 23வது நாள் வரைக்கும் ரெகுலரா மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின்ல செக் பண்ணிட்டே வரணும். 2 டிராப் யூரின் விட்டுட்டே வரணும். எப்ப 2 கோடு வருதோ அந்த 3 நாள் நான் கொடுக்குற விந்து உளுந்தங்கிற பொடியை போட்டு சேர்ந்துருக்கணும். இதான் நான் சொல்லிக்கிற ப்ரொசீஜர். யூஸ்வலா ஓவுலேஷன் கிட்ட நைட்ல செக் பண்ண சொல்லுவாங்க. நான் மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின் செக் பண்ண சொல்லிடுவேன். ஏன்னா அப்பயும் சப்போஸ் ஹஸ்பண்ட் வந்து வேறு ஊர்ல வேலை பாக்குறாங்க, வேற எங்கேயா இருக்காங்கன்னா கிளம்பி வர்றதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும்ன்றதுக்காண்டி நான் அப்படி சொல்றேன். அண்ட் இந்த இதுல வந்து ரொம்ப லைட்டா கோடு தெரிஞ்சிருக்கு. இதுல கொஞ்சம் இவங்க 1 நாள் விட்டு 1 நாள் செக் பண்ணிருக்காங்க. பட் இதை விட டார்க்கா வந்து 5th டே இந்த 3 நாளும் சேர்ந்துருந்தாங்க. அழகா பாருங்க, 42வது நாள் ஃபர்ஸ்ட் யூரின்ல செக் பண்ணிருக்காங்க, பிரெக்னன்சி பாசிட்டிவ். சோ அவங்களுக்கு வந்து அவ்வளவு அழகா இந்த எல்ஹெச் கிட் செக் பண்ணீங்கன்னா பிரெக்னன்சிக்குன்னு ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா ஒரு 3 சைக்கிள் வந்து நீங்க ஓவுலேஷன் கிட் அப்ப வந்து ஓவுலேஷன் கிட் 10வது நாள் செக் பண்ணி உங்களுக்கு முட்டை வெடிக்குதா. நான் வந்து 1 நாள் விட்டு 1 நாள் செக் பண்ணேன், டெய்லியே செக் பண்ணிடுன்னு சொல்றேன். ஏன்னா 1 நாள் டார்க்கா இருக்கும், அப்புறமே கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க செக் பண்ணிட்டு எப்ப வந்து உங்களுக்கு 2 கோடு வருதோ அதுல இருந்து ஒரு 3 டேஸ் நீங்க செக்ஷுவல் லைஃப்ல இருந்து பாருங்க. சப்போஸ் விந்து உள்தள்ளாம வெளியே வந்ததுன்னா ஆஃப்டர் செக்ஸ் குப்பரப்படுங்க. இடுப்பு 2 தலகாணி வச்சு உயர்த்தி வச்சு படுத்துட்டு சேர்ந்துருக்க சொல்றேன். சப்போஸ் அப்படி இருந்து என்ன பண்ணாலும் நெக்ஸ்ட் டே எந்திரிச்சா கூட வெளியே வந்துருதுன்னா, இல்ல ரெட்ரோவர்டட் யூட்ரஸா இருந்தா ஆன் யோர் செஸ்ட் குப்பரப்படுங்க. நெஞ்சு மேல கமிழ்ந்து படுத்துட்டு, கமிழ்ந்து படுத்தா வயிற்று அமைக்கி கர்ப்பப்பையில இருந்து விந்தெல்லாம் வெளியே வந்துருமே அப்படிலாம் டவுட் கேட்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷன் அவங்க தான் இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா பூமியை நோக்கி கர்ப்பப்பை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்துட்டு இடுப்பு தலனை வச்சு உயர்த்தினீங்கன்னா இவ்வளோ உயரும். அதே குப்பரப்படுத்தீங்கன்னா இப்படி போயிடும், ஃபனல் மாதிரி. சோ விந்து உள்ள போயிடும், இப்படி நினைச்சுக்கோங்க. ஓகே. சோ உங்களுக்கு அந்த ரெட்ரோவர்டட் யூட்ரஸ்க்கு குப்பரப்படுத்ததான் ஈஸியா கன்சீவ் ஆகும். ஆன்டிவெட்டருக்கு எலிவேட் பண்ணா கூட போதும். அதுக்கு மீறி விந்து வெளியே வரணும். ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப வாட்டரியா இருக்கான்னு பாருங்க. அப்ப விந்து கெட்டி ஆகணும்னா வேர்க்கடலை, பாதாம், கைப்பிடி பாதாம் எடுத்து ஊற வச்சு தோல் வச்சு கொடுக்கலாம். 8 பேரிச்சம்பழம், 5 அத்திப்பழம், செவ்வாழை, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், நிறைய முருங்கைக்காய் சாப்பிடணும். முருங்கை விதை வந்து ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
வீட்டு பக்கத்துலயே முருங்கை மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கிட்ட எனக்கு பிசின் வேணும், அதனால நான் லைட்டா கொத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. எங்க சித்ரா வந்து சொல்லாமே பின்னாடி இருக்கிற முருங்கை மரத்தை போய் குத்திட்டு வந்திருக்கா. பயந்துருக்கோம்ல, இவளுக்கு ஏதாவது கோவம் வந்தா போய் அதை 2 குத்திட்டு வந்துருவா போல இருக்கு. நான் அப்ப சொன்னேன், அது வந்து கொஞ்சமா தான் பிசின் வருது. மரத்துக்கிட்ட பேசணும். எங்க மாமியார் வந்து வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்கு. அந்த மரம் வந்து ஆண் நெல்லி அதை வெட்டு வெறும் இலைதான் விழுதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அப்ப வந்து இவ்வளவு பெரிய மரமாயும் காய்க்காமலாம் இருக்காது, இதோட சின்னதா இருக்கும்போதே காய்ச்சிடும், இது ஒரு காய் கூட இது வெடிக்க விடல, இது ஆண் நெல்லியமா, இது வந்து இங்க காய்க்கவே காய்க்காது, இங்க வெட்டிருங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் அந்த மரத்துக்கிட்ட போய் சொன்னேன், உன்னை வெட்ட போறாங்க, உன்னோட பயன் என்ன, நீ வந்துட்டு எனக்கு கனி கொடுக்கணும்ல, நீ வந்துட்டு நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு வளர்ந்துட்டு மட்டும் போற, உடம்பு மட்டும் வளர்த்தா போதுமா, நீ வந்து எனக்கு அதுக்கு பழம் கொடுக்க கூடாதா அப்படின்னு அதுக்கிட்ட டெய்லி போய் பேசுறேன். நீ காய்க்கலன்னா ஆண்டி வெட்டிடுவாங்க, நீ உன்னை வெட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வருஷத்துல இருந்து அது காய்ச்சி கிலோவா கொட்டும். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அள்ளி சாப்பிடுவாங்க. எப்பவுமே இந்த பக்கம் எல்லாத்துக்குமே இங்க வந்து சித்ராக்கெல்லாம் 2 வச்சுக்குவா. இன்னடி இங்க பல்வலியா அப்படி வீங்கி இருக்கேன்னு சொன்னா நெல்லிக்காய் சாப்பிட்றேன் மேம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அது வந்து அவ்வளோ பெனிஃபிட்டுங்க. ஸோ நம்ம மரத்துக்கிட்ட பேசுறது வந்து மரம் வந்து அதை புரிஞ்சுக்கும், அது புரிஞ்சுக்காதுன்னு நினைக்காதீங்க. அது மாதிரி அந்த மரத்துல சொல்லி கொத்தி வச்சீங்கன்னா அது பிசுன்னு விடும். இத்தினூண்டு தான் பிசுன்னு வரும், ஆனா போதும். அதை எப்படி நைட்டு ஊற வச்சுட்டு பால்ல கொடுத்தா கணவன் மகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முருங்கை பிசுன்னு நீங்க போய் நாட்டு மருந்துகள்ல வாங்கினா சத்தை இலை ஏதோ கறி ஒழுங்காவே இல்லை, எல்லாமே கலப்படமாகுது. ஒரிஜினலா பியூராலாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் வந்து சொல்லிட்டேன் என்கிட்ட, யாராவது ஒரு 50 சென்ட் இடம் இல்லை 1 ஏக்கர் ஃபார்ம் வச்சுதா கூட ஒரு 100 முருங்கை மரம் நட்டு விட்டீங்கன்னா நீங்க மில்லியனர் ஆவீங்க. முருங்கை விதை 1 கிலோ முருங்கை விதை 900 rupees, 900 ரூபாய். முருங்கைக்காயை நிறைய வெட்டி காய போட்டுட்டு விதைய மட்டும் எடுத்து காய வச்சு பாக்கெட் போட்டு வித்தா 900 ரூபாய். ஆனா நிறைய இருக்கிறது வந்து நம்ம பெருசா மதிக்கிறது இல்லை. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப நல்லதான் நிறைய விளைவிக்கிறாங்க. முருங்கைக்கீரை பொடி, அப்புறம் முருங்கை பிசின், இதெல்லாம் வந்து தங்கத்தை விட விலை அதிகமா விற்கும் கொஞ்சம் வருஷங்கள்ல. கண்டிப்பா நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, இல்ல உங்க பையன் சரியா படிக்கல, அவனுக்கு வந்து ஒரு தொழில் வச்சு தர போறோம்னா ஒரு 50 60 முருங்கை மரம் வச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா உங்க பையன் மாசம் 1 லட்ச ரூபாயில இருந்து 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வசதியாயிருவான். இங்கே கடனோட வாங்கி 10 லட்ச ரூபாய் 15 லட்ச ரூபாய் கட்டி யார்கிட்டயாவது துபாய் அரபு நாடுக்கு ஒட்டகமிக்க அனுப்பும் போது அங்க போய் நம்ம பிள்ளைகள் ஏமாந்து போய் சோறு தண்ணி இல்லாம உயிரோட பிள்ளை வந்தா போதும் நீங்க துடிக்கிற நிலைமை வேணான்னு நினைச்சோன்னா கருவேல மரம் விளைஞ்சிருக்கிற பக்கத்துல இருக்கிற 4 இடத்தையாவது, ஒரு கம்மா பக்கம் இருக்கிற இடத்தையாவது சுத்தம் பண்ணிட்டு 4 மரத்தை நட்டு விட்டு போங்க. இல்லையா? நம்மளோட இடமா தான் இருக்கும், ஏரி ஓரம் இருக்கும், கண்டுக்கவே மாட்டோம். ஏரியில இருக்கிற கருவேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடத்துக்கும் வந்திருக்கோம். எங்கதெல்லாம் ஏரி ஒட்டி எங்களோட வயல், நெல் வயல். எங்க வீட்டுல எப்படின்னா எங்க அப்பா நெல் எல்லாம் போட்டுட்டாங்க, பயங்கரமா மழை பெய்யுது. எங்க அப்பா வந்துட்டு அப்பெல்லாம் எனக்கு சாமிக்கு முன்னாடிலாம் தெரியாது. எங்க அப்பா வந்து ஐயோ மழை ரொம்ப பெய்ய ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காரு. பார்த்தா நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணலாமன்னா வேடிக்கை தானே பார்ப்போம் பெரியவங்க. அப்ப நம்ம ஒரு 6th 7th தான் பார்த்தா அந்த ஏரி ஃபுல்லா நிரம்பி வயல் ஃபுல்லா தண்ணி வந்து நெல் பயிர் ஃபுல்லா மூழ்கி எங்க அப்பா பயங்கரமா அழுந்தாரு. இப்ப கூட ஞாபகம் இருக்கு. அறுவடை பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே மூழ்கி லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் பார்த்தேன்னு எங்க அப்பா அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கையில அவுத்து அங்க கெளுத்தி மீன் ஒரு 2-3 பிடிச்சு கொடுத்தாரு. அங்கேயே ஒரு செங்கல் வச்சு ஒரு சின்ன இது வச்சு அதை கிளீன் பண்ணிட்டு நானும் எங்க அப்பாவுமே வறுத்து சாப்பிட்டுட்டு எங்க அப்பா ஹாப்பியான குடிக்க விட்டாரு. இப்ப நினைக்குமா அப்பப்பா அழுகையா இருக்கும். அது சரி நம்ம டாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதுக்கு எவ்வளோ காசு போட்டு எவ்வளோ ஒரு. எங்க அப்பா எக்ஸர்வீஸ் மிலிட்டரியில இருந்தாரு, ராஜாவா ஜாலியா அங்கேயே இருந்திருக்கலாம். 17 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சப்பதான் வந்தாரு. வந்து ரொம்ப சிக்கி சின்னாண்ட மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. அதனால அவர் வந்து ராஜ்தூத் பைக், எங்க அம்பலூர்லயே ராஜ்தூத் பைக் யார்கிட்டயுமே இருக்காது. எங்க அப்பா வந்து அந்த ராஜ்தூத் பைக்ல, ராஜ்தூத்னு ஒரு பைக் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரியாது. புல்லட் மாதிரி அப்படி சவுண்ட் அப்படி வரும், அதை ஓட்டிட்டு எங்க டாடி வருவாங்க. ஸ்கூல் பஸ்லாம் போய் பஸ்ல தானே போனோம், பஸ் விட்டுட்டோம்னா எங்க அப்பா வந்து பஸ்ஸ பிடிக்கிறதுக்காண்டி வேகமா சேஸ் பண்ணுவார். அப்பெல்லாம் விசில் அடிச்சுட்டு நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அது பீரியட். நிச்சயமா அப்பா நம்மளோட வளர்ச்சி பார்க்காம, நம்மளோட சாதனைகள் பார்க்காம, நம்ம ஜெயிச்சதை பார்க்காம, அப்பா வந்துட்டு நடுவுல எப்பயோ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும் போது ஹவுஸ் ஏஜென்ட் பண்ணும் போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் இன்னைக்கு நான் பேசுறது எமோஷனலா புரியும். அதை மிஸ் பண்றதுலாம். நிச்சயமா
எல்லாருக்குமே வந்து அப்பா அம்மா வந்து இந்த குழந்தைங்கள்லாம் பிறந்து பிரசவெல்லாம் பார்த்து குழந்தைங்கள்லாம் நல்ல பேர பேத்திகளாக பார்த்து தான் எல்லாரும் போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்பப்பா அஸ்வினேஷ் ஃபீல் பண்ணுவோம், எனக்கு மட்டும் தாத்தாவே இல்லை. ரோட்ல யாரும் தாத்தா தூக்கிட்டு போனா சாக்லேட்ல வாங்கி கொடுத்தா அந்த தாத்தா பார்த்தாலும் ஐஷு ஒரு போய் மீசை நோண்டிட்டே இருக்கும். அஸ்வின் அப்படி ஆசைப்படுவாங்க. ஆனா அது ஓகே, இது வந்துட்டு காமன் தான், நம்ம அதை ஏத்துக்கணும் தான். ஆனா இருந்தாலும் நம்மளோட மனசு வந்து அது தேடும். அதுதான் மனித இயல்புன்னு சொல்லணும். இவங்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இவர் வந்து உங்க பிள்ளைகளோட பிள்ளைகளை நீங்க பார்க்கணும். உங்களுக்கு கடவுள் நீண்ட ஆயுள கொடுக்கணும். நிச்சயமா நீங்க நல்ல ஃபாதரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் வெள்ளூர்ல இருந்து நேத்தே கிளம்பி வந்துட்டீங்களா? சரி, 5 வருஷம் 9 மாசம் 6 வருஷம் பார்க்காதவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சா? கண்டிப்பா ரொம்ப இல்ல, ஆக்சுவலி 2 months தான் ஆகுது. ரொம்ப குழந்தை இல்ல அப்படின்னு சொல்றதை தாண்டி இந்த புது வருஷம் 2 பேர் 3 பேரா போறாங்க. இன்னில இருந்து இந்த பொங்கலுக்குள்ள எத்தனை பேர் கருத்தரிக்க போறாங்க? நியூ இயர் வந்து நம்மளது ஆங்கில புத்தாண்டு தானே, அதனால அதை வைக்காம நம்ம பொங்கல் வச்சுக்கோம். இன்னில இருந்து இந்த பொங்கலுக்குள்ள எத்தனை பேர் கன்சீவ் ஆவாங்க, எத்தனை பேர் வந்து 3 பேரா பொங்கல் வைக்க போறாங்கன்னு நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து என்கிட்ட வர எல்லா இன்ஃபன்ட் பேஷண்ட்டும் கன்சீவ் ஆகணும், எல்லாருமே குழந்தைங்களோட சந்தோஷமா வாழணும், எல்லா குடும்பமும் நிறைவா இருக்கணும்னு சொல்லி வேண்டி வாழ்த்தி எங்களை பிளஸ் பண்ணுங்க. லவ் யூ ஆல். நன்றி. நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த பொங்கல் வந்து நீங்க 2 பேர் 3 பேரா பொங்கல் வைக்கணும்னு.